ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சுருந்த ஒரு வேலையை தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேயே 2-3 டப்பாவில் ஆடை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஃப்ரிட்ஜ்லேயும் இடமே இல்லை, டப்பாவாக வச்சுருந்தேன்னா, சரி இன்றைக்கி இது எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஏஞ்சோடனே ஆடை கடைய ஆரம்பிச்சிட்டேன். வெண்ணெய் ஒரு 300 கிராமுக்கு மேலே வந்திருக்கும். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 200 ருபீஸ் நமக்கு சேவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 100 கிராம் இப்போலாம் 70-80 ருபீஸ் விற்கிது இல்லையா. சரி எப்படியோ காசு மிச்சமோ இல்லையோ நம்மளுக்கு ஹெல்த்தியாக ஒரு நெய் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் இந்த ஆடை எடுக்கிற வேலையை மட்டும் நான் எப்போதும் செஞ்சுட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வாழைப்பூ செய்யலான்னு பார்த்தா ஆடை எடுக்கிற வேலையே ரொம்ப டைம் ஆகிடுச்சா. சரி ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வாழைப்பூ கூட நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நான் பருப்பு வேக வைக்கிறது, சக்கரை கிழங்கு வேக வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன்னா அதுங்களையும் கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. கூட்டு செஞ்சுட்டு ரசம் வச்சுட்டு வெண்டைக்காய் வறுவல் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. வெண்டைக்காய் கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்தால் சரி மதியத்துக்கு ஏதாவது வடகம் இது பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வடகம் பொரித்து லஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நல்ல இந்த வாழைப்பூ கூட்டு ரொம்ப நாள் கழித்து செய்கிறேன். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது க்ளீன் பண்ண டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறதே கிடையாது. அதனாலேயே அவங்க இன்றைக்கி சரி நானாச்சும் க்ளீன் பண்ணி தரேன் வாங்கிட்டு வான்னாங்க.